ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நேற்று என் தங்கச்சியோடைய 2வது பையனுக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே. கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. என் பசங்களாம் எங்கே என் வீட்டுக்காரையும் காணாமேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தா, உடனே மெத்தைக்கு போய் பார்த்தா எல்லாம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, பிரெட் அல்வா நல்லா பனி நல்லா இதனால் சுட சுட பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து கீழே போயிட்டேன். அதுக்கப்புறம் கேமராமேன் வந்து எல்லோரும் ஒன்றா நில்லுங்க ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னாங்களா. ஃப்ரேம்குள்ளே நாங்கள் எங்கள் ஃபேமிலி அடக்கவே முடியல, ஏன்னா அத்தனை பேர் இருந்தாங்க. அதனால ஒரே சிரிப்பாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வரதுக்கெலாம் ரொம்ப லேட்டாகிடுச்சிங்க. நல்லா பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு லேட்டாக வந்தோமா. அதனால் காலைல பசங்களுக்கு வந்து சாம்பார் தான் நான் வச்சேன். வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு நல்லா திக்கான ஒரு சாம்பார் வச்சு வாழைக்காய் வறுத்து கொடுத்து அமிச்சேன். ஆனால் சாம்பார் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. அதனால நான் என் தங்கச்சிக்கு நான் காலையிலே ஃபோன் பண்ணிட்டேன். ஸ்கூலில் இன்றைக்கி என்ன சாப்பாடு போட்டாலும் எடுத்துன்னு வா, இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்ணும் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா அதனால் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. ஸ்கூலில் இன்றைக்கி வந்து புளி சாதமும் 2 அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு போட்டிருந்தாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஸ்கூல் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நான் சாப்பாடு இந்த ஸ்கூல் சாப்பாடெலாம் சாப்பிட்டு. உங்களை எத்தனை பேருக்கு ஸ்கூல் சாப்பாடெலாம் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.